ஹலோ கைஸ், இன்றைக்கி ஏப்ரல் 3ஆம் தேதி. இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறோன்னா, குவைத்தில் அகைன் அட்டாக் நடந்துருக்குது. அதாவது அல்லாஹ்மதியில் இருக்கிற ஒரு கேஎன்பிசியோட ரெஃபைனரிலையும் அண்டு ஒரு வாட்டர் டிசர்டிலேஷன் பிளான்ட்லேயும் வந்து அட்டாக் நடந்திருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து ஈரானில் இருக்கிற ஒரு பாலத்தை அட்டாக் பண்ணியிருக்காரு. அட்டாக் பண்ணிட்டு நான் பெரிய ஒரு டார்கெட் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு ஈரான் வந்து ஒரு சேவேஜான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. கல்ஃபில் இருக்கிற பாலத்தோட லிஸ்ட்டெல்லாம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் குவைத்தில் இருக்கிறீங்கன்னா இங்கே ஜேல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பேர் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு, ஒரு 10 வருஷம் பெரிய ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். கடலோட நடுவோடி போகக்கூடியது. இப்போ இதுவும் அந்த டார்கெட்டில் தான் இருக்குது. ஸோ கல்ஃப் ரீஜனில், அதாவது சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத்து, இந்த மாதிரியான லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஜிசிசி கண்ட்ரீஸ்லேயும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு பெரிய பாலம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது வழியாக ட்ராவல் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இது வரைக்கும் போர்ட்டு இந்த மாதிரியான ரெஃபைனரிஸ் இதெல்லாம் தான் டார்கெட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டும் டார்கெட்டில் ஆகிடுச்சு. ஸோ அதாவது இந்த டிரைவர்லாம் இருக்கிறீங்களா, நீங்கள்லாம் ரொம்பவே டார்கெட்டாக இருக்கலாம். ஸோ உஷாராக இருங்க. தென் என்னென்னா, ஈரானை எல்லாருமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் வீடியோ பார்த்துட்டுமே நிறைய பேர் ஈரான்ட்ட என்ன இருக்குது, அமெரிக்கா வந்து சரியான பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படிலாம் சொல்கிறீங்க. அமெரிக்கா பவர்ஃபுல்லான கண்ட்ரி தான். அவங்ககிட்ட வந்து நல்ல டெக்னாலஜி இருக்குது, ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாமே அதிகம். பட்டு ஈரானுக்கிட்ட அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, மற்ற ஜிசிசியை போட்டு அடிக்கிறாங்க. இது வந்து இன்டெரக்டாக இம்பாக்ட் பண்ணும் அமெரிக்காவை. டேரெக்டாக அடிக்க முடியாதனால இன்டெரக்டாக இது பண்ணும். அதேமாதிரி டெக்னாலஜியுமே சொல்லணும்னா, இப்போது ஈரான்கிட்ட வந்து ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது, செஜில்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து செஜில்னு வச்சுருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் தான். சாலிட் ஃபியூலை யூஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல். அது எப்படின்னா, ஒரு 15,000 கிலோமீட்டரு ஸ்பீடில் வந்து அது போகக்கூடியது. அது எந்த அளவுக்குனா, இப்போ ஒரு ஃப்ளைட் பறக்குதுன்னா ஒரு 900 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு ஜெட் இருக்குன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கும். அதுவே இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்னால் ஒரு 15,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கும். அது எந்த அளவுக்குன்னா, ஒரு செகண்டில் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 10 to 12 கிலோமீட்டர் வந்து ஒரு செகண்டில் இதாயிரும். அதாவது இந்த கண்ணை மூடி திறக்கிற இல்லை ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு மிசைல் ட்ராவல் பண்ணுதுன்னா அது எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய மிசைல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அதை வச்சு அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் ஈரான் அடிச்சுட்டு இருக்கிறலாம் இன்டர்செப்ட் பண்ண முடியலைங்கிறது வந்து காரணம் என்னென்னா, இதுதான். அவங்க அந்தளவு ஸ்பீடான மிசைலை யூஸ் பண்ணும்போது அதேமாதிரி அதால் டைரெக்ஷனையும் மாற்ற முடியும். டப்புன்னு இப்போ வந்துட்டு இருக்கோம், ஒரு செகண்டில் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு, டப்புன்னு டைரெக்ஷனை மாற்றிட்டுனா அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இவங்களால் டிடெக்ட் பண்ணவும் முடியலை, அதை இன்டர்செப்ட் பண்ணவும் முடியலை, தலைவலி பிடிச்சி முழிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், தெரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க.